Good morning. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர்ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் ஓவர்ரைடிங் ஜாவாவில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய ஏற்கனவே C++ல் இதெல்லாமே பார்த்துருப்போம். அதாவது மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, நெக்ஸ்ட் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். In a class has multiple methods having same name but different in parameters is known as method overloading. அதாவது ஃபங்க்ஷனோட நேம் சேமாக இருக்கும், ஆனால் நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இல்லை மெத்தட் ஓவர்லோடிங் சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ் எதுனாலும் இருக்கலாம். ஒரு கிளாஸ்க்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், மெத்தட்ஸ் கொடுக்க போகிறோம். ஆனால் எல்லாமே சேம் நேமில் இருக்க போது பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறோம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், you have performed addition of this given number, but there can be a number of arguments if you write int 2 parameters. அதுக்கப்புறம் 3 இன்ட்டா கொடுத்து 3 parameters வச்சுக்கலாம். So it may be difficult for you as well as other program to understand the behavior of method because its name differs. அதாவது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், அதாவது அடிஷன் தான் பண்ண போகிறோம். இங்கே என்ன செய்கிறாங்க, ஃபங்க்ஷன் அதாவது பேராமீட்டர்ஸில் 2 இன்டீஜர், அதே மாதிரி இன்னொரு பேராமீட்டர்ஸில் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா 2 இன்டீஜர், அதே மாதிரி அடுத்து இன்னொன்று பின்னு சொல்லி 3 இன்டீஜர் நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் என்னாகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன் நேம் எல்லாம் சேமாக வச்சுட்டு உள்ளே கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸை டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதனுடைய அட்வான்டேஜஸ். மெத்தட் ஓவர்லோடிங் இன்க்ரீசஸ் த ரீடபிலிட்டி ஆஃப் த ப்ரோக்ராமிங். இது ஒரு மெயின் அட்வான்டேஜஸ். நம்ம ரொம்ப ரீடபிளாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் ஈஸியாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் எப்படி அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கான்செப்ட் இருக்க போது. ஈஸியாக மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன், இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம கோட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கோடு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஓவர்லோடிங்கில் நெக்ஸ்ட் 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது இதில் என்ன சொன்னோம், ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்க போதும், ஃபங்க்ஷன் நேம் ஆர் மெத்தட் நேம் சேமாக இருக்க போதும் உள்ளே கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்கியூமெண்ட்டாக இருக்கட்டும், என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்தோம், 2 இன்ட்டு 3 இன்ட்டு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அதனுடைய கவுண்டிங் நம்பரை எத்தனை பேராமீட்டர்ஸ்னாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பேராமீட்டர்ஸை டிஃபர் பண்ணி நம்ம காமிச்சிக்கலாம். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா அதனுடைய டேட்டா டைப், ஒன்று இன்டீஜர் ஆகும், இன்னொன்று டபுள் ஆகும். இந்த மாதிரி நம்ம டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 வேஸாக நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, மெத்தட் ஓவர்லோடிங்கில் சேஞ்சிங் தி நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸோட நம்பரை சேஞ்ச் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் ஆடர்ன்னு சொல்லி கிளாஸ் நேம் வைக்கிறோம். ஸ்டாட்டிக் இன்டீஜர் ஆட் உள்ள பேராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன கொடுக்க போகிறோம், இன்டீஜர் A, இன்டீஜர் B, ரிட்டன் A + B என்ன செய்யணும், ரெண்டையும் ஆட் பண்ணி காமிக்க போகிறோம். நெக்ஸ்ட் சேம் ஃபங்க்ஷன் நேம் எடுத்துக்கலாம், மெத்தட் நேம் எடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக் இன்டீஜர் ஆட். அப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம், மேலே 2 பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் இன்டீஜர் A, B பண்ணணும். இங்கே 3 பேராமீட்டர்ஸ் வாங்க போகிறோம், இன்டீஜர் A, இன்டீஜர் B, இன்டீஜர் Cன்னு சொல்லி 3 பேராமீட்டர்ஸ் வாங்குகிறோம். ரைட்டா? இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். சேம் ஃபங்க்ஷன் நேம், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ்லையும் 2 டைப்பாக பிரிக்கிறோம். டேட்டா டைப்பை ரிஃபர் பண்ணி காமிக்கலாம், நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டை நம்ம டிஃபர் பண்ணி காமிக்கலாம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸை டிஃபர் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆட் பண்ணணும். அடுத்த யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனில் 3 நம்பர் ஆட் பண்ண போதும். நெக்ஸ்ட் கிளாஸ் மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் நேம் ஆடர் டாட் ஃபங்க்ஷன் நேம் என்னது ஆட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கால்
ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து a, bயோட இன்புட் கொடுக்குறோம் 11, 11. ஸோ இது என்ன செய்ய ஆட் பண்ணி 22ன்றது அவுட்புட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆடர் டாட் ஆட் கொடுக்கும்போது செகண்ட் ஃபங்க்ஷன் நேம்க்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கே வந்து என்னது 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 11 + 11 + 11 33 சொல்லி அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கில் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணுறோம். மெத்தட் ஓவர்லோடிங்கில் டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஒன்று இன்டீஜராகவும் ஒன்று டபுளாகவும் எடுக்க போகிறோம். ஸோ இங்கேயும் வந்து வித் சேம் எக்ஸாம்பிள் ஆடர் மட்டும்தான். ஸ்டாட்டிக் இன்டீஜர் ஆட் அப்படின்னு கொடுத்து இன்டீஜர் a, இன்டீஜர் bன்னு கொடுக்கும். சேம் ஆஸ் யூஷுவல் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் டபுள் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் வந்து சேம் தான், ஆனால் டேட்டா டைப்பை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே டபுள்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி தான் உள்ளேயும் டபுள் a, டபுள் bன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆஸ் யூஷுவல் ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். வாய்ட் மெயின் கிளாஸில் சேம் திங் எல்லாமே. என்ன ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நேமில் வெறும் இன்டீஜர் கொடுக்க போகிறோம். செகண்ட் ஃபங்க்ஷன் நேம் system.out.printlnல டபுள் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். 12.3 and 12.6. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 22ன்னு ஆன்சர் வரும்போது அதே மாதிரி செகண்ட் இதுக்கு 24.9ன்னு சொல்லி அவுட்புட் வர போகிறோம். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் பார்க்கலாம். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னென்னா, கிளாஸ் நேம் வந்து இதில் ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே முன்னாடி ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கும், உள்ள பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஏற்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் வந்து கிளாஸ் நேம் வந்து சேமாக கொடுக்க போகிறாங்க. அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். அதாவது சைல்டு கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் இருக்குது. சைல்டு கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் வந்தாலே என்ன இன்ஹெரிட் கான்செப்ட் தான். பேரண்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சைல்டு கிளாஸ் டிரைவ் பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு நம்ம டிரைவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ அதில் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். If subclass, அதாவது child class has the same method as declared in the parent class. அப்போ என்னது மெத்தட் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறாங்க, சேமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்னது மெத்தட் ஓவர் ரைடிங் ஜாவா. In other words, if a subclass provides the specific implementation of the method that has been declared by one of the parent class, அதுவும் மெத்தட் ஓவர் ரைடிங் தான். அதாவது சப்கிளாஸில் சில மெத்தடை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பேரண்ட் கிளாஸ்லையும் சைல்ட் கிளாஸ்லையும் டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் மெத்தட் ஓவர் ரைடிங் தான். இதுக்குன்னு சில ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரூல்ஸ் என்னன்னா, the method must have same name as in the parent class. நேம் வந்து சேமாக இருக்கணும். அதாவது பேரண்ட் கிளாஸ்லையும் சைல்டு கிளாஸ்லையும் நேம் வந்து சேமாக இருக்கணும். அது வந்து கிளாஸ் நேம் வந்து சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து the method must have same parameters as in the பேராமீட்டர்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. மெத்தட் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் லோடிங்கில் நம்ம பேராமீட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து பேராமீட்டர்ஸ் சேஞ்சாக இருக்கக்கூடாது, சேம் பேராமீட்டர்ஸ் தான் இருக்கணும். அண்ட் இட் மஸ்ட் பி எ ரிலேஷன்ஷிப். அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தான் கண்டிப்பாக. இன்ஹெரிட்டன்ஸ் மோஸ்ட்லி வந்து மல்டி லெவல் அண்ட் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். பிகாஸ் இது என்னது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான் இது. அதாவது சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்னால என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாஸ் வெஹிக்கல் சிம்பிள் ஒரு ப்ரோக்ராம், கிளாஸ் வெஹிக்கல் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து வாய்ட் ரன் வச்சு என்ன செய்ய போகிறோம், சிம்பிளாக வெஹிக்கல் இஸ் ரன்னிங் அப்படின்ட்டு டபுள் கொட்டேஷனில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ கிளாஸ் வெஹிக்கல் அப்படிங்கிறது தான் சூப்பர் கிளாஸு. ஸோ சைல்டு கிளாஸை க்ரியேட் பண்ணுறாங்க. கிளாஸ் பைக் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ என்ன கொடுத்துருக்கோம், பைக்கு தான் வந்து இதில் மெயின் கிளாஸோட கிளாஸ் நேம். ஸோ பைக் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து நியூ பைக் கொடுக்குறோம். காலிங் த மெத்தட் வித் த சைல்டு கிளாஸ் இன்ஸ்டன்ஸ். அப்போ இங்கேருந்து சைல்டு கிளாஸ் வருது, நம்ம அதை கால் பண்ணுறோம். அப்போ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் ரன் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கால் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் வந்து இட் வில் பி அ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மெத்தட் ஓவர் ரைடிங் மூலமாக எப்படி கான்செப்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து கிளாஸ் வெஹிக்கல் ஆஸ் யூஷுவல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு வாய்ட் ரன் வச்சு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் வெஹிக்கல் இஸ் ரன்னிங் சேம் திங். அதுக்கப்புறம் சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் பைக் டு எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கல். ஸோ இங்கேயும் என்ன செய்கிறோம், அந்த வாய்ட் ரன்னை கொண்டு வரோம். சேம் மெத்தட் இந்த பேரண்ட் கிளாஸ். ஸோ பேரண்ட் கிளாஸில் என்ன மெத்தட் டிஃபைன் பண்ணோமோ அதே மெத்தடை மறுபடியும் இங்கே வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம்.
ஸோ இங்கே டிஃபைன் பண்ணும்போது இங்கே பைக் இஸ் ரன்னிங் சேஃப்லி. தென் void மெயினில் பைக் டு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு க்ரியேட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ரன் காலிங் மெத்தட் கொடுக்கும்போது ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து சிஸ்டம் டாட் அவுட் பண்ணுறாங்க என்ன இருக்கும் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும் மெத்தட் ஓவர்லோடிங் மெத்தட் ஓவர் ரைட்டிங்னா என்ன அப்படின்றது. ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் மெத்தட் ஓவர்லோடிங்கில் மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே மெத்தட் ஓவர்லோடிங்கில் நம்ம சூப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த சைல்ட் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கும் சப் கிளாஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் பெர்ஃபார்ம் வித்தின் த கிளாஸ்க்குள்ளே தான் பண்ணுறோம். இங்கே மெத்தட் ஓவர்லோடிங் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி 2 கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஓவர்லோடிங்கில் என்ன செய்கிறோம் மெத்தட் ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே சேமாக இருக்கும், பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்னது இன்கேஸ் மெத்தட் ஓவர்லோடிங்கில் பேராமீட்டர்ஸ் வந்து சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெத்தட் ஓவர்லோடிங்கிறது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். இது மெத்தட் ஓவர்ரைடிங் அப்படிங்கிறது ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஃபைனலி ஜாவாவில் என்ன செய்கிறாங்க method overloading can't be performed by changing the return type of the method. The return type can be same or different in method overloading, but you must have changed the parameters. ஸோ இங்கே வந்து என்ன செய்கிறோம் இன்னும் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ரிட்டர்ன் டைப்லாம் மாற்ற மாட்டோம், பேராமீட்டர்ஸை உள்ள மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இன்னும் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி டேட்டா டைப் ஆஃப் த பேராமீட்டர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இது மட்டும்தான் நம்ம ஓவர்லோடிங் தான் செய்கிறோம். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க ரிட்டர்ன் டைப் ஹாஸ் டு பி சேம் ஆர் கோவேரியன்ட் இன் மெத்தட். ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் டைப் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் ரைட்டிங்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.